டெல்லி போராட்டத்தில் ராகுல் காந்தி கைது செய்யப்பட்ட சம்பவத்திற்கு முதலமைச்சர் விஜய் கண்டனம் தெரிவித்துள்ளார். இது குறித்த கூடுதல் தகவல்களை தருகிறார் நமது சிறப்பு செய்தியாளர் கிருபா. கிருபா, வணக்கம். முதலமைச்சர் என்ன சொல்லியிருக்காரு? ராகுல் காந்தி கைது செய்யப்பட்ட சம்பவத்திற்கு கண்டனம் தெரிவிச்சிருக்காரு. என்ன விவரங்களை பதிவு செய்யுங்க. ஜெயஸ்ரீ, வணக்கம். நீட் தேர்வுக்கு எதிராக நேற்று டெல்லியில் போராட்டத்தில் ஈடுபட்ட காங்கிரஸ் மூத்த தலைவரான ராகுல் காந்தி கைது செய்யப்பட்டார். இந்த சம்பவத்துக்கு இந்தியா முழுவதிலிருந்தும் பல அரசியல் கட்சி தலைவர்கள் கண்டனம் தெரிவித்திருந்தார்கள். குறிப்பாக பல இடங்களில் போராட்டமானது நடைபெற்றது. அதே போல தமிழக அரசு சார்பில் தாவேகா சார்பிலும் இந்த சம்பவத்திற்கு கண்டனமானது தெரிவிக்கப்பட்டது. இந்த நிலையில் முதலமைச்சரும் தாவேகா தலைவருமான விஜய் தனது கண்டனத்தை பதிவு செய்யவில்லை என்ற ஒரு விமர்சனங்கள் எழுந்த வண்ணம் இருந்தன. இந்த நிலையில் தற்போது முதலமைச்சர் விஜய் ராகுல் காந்தி கைது செய்யப்பட்டதற்கு தனது கண்டனத்தை பதிவு செய்திருக்கிறார். ஒன்றிய அரசின் இந்த செயல்பாடுகள் கண்டிக்கத்தக்கவை என்று அவர் கூறியிருக்கிறார். அதே போல நேற்று நடைபெற்ற விரும்பத்தகாத சம்பவத்திற்கு கண்டனம் தெரிவித்து எதிர்கட்சிகள் சார்பில் நாடாளுமன்ற வளாகத்தில் இன்று நடைபெறும் போராட்டத்துக்கு தாவேகா தனது முழு ஆதரவை தெரிவித்துக் கொள்வதாக அவர் குறிப்பிட்டிருக்கிறார். நீட் தேர்வை பொறுத்தவரை நீட் தேர்வு முறை அறவே அகற்றப்பட வேண்டும் என்பதே தாவேகாவின் சமரசமற்ற நிலைப்பாடு என்றும், மாணவர்களை மட்டுமல்லாது அவர்களது குடும்பங்களையும் வெகுவாக பாதிக்கும் நீட் தேர்வு முறையை வைத்து வாக்கு அரசியல் செய்வதற்காக பொய்யான வாக்குறுதிகளை நாம் ஒருபோதும் அளிக்க மாட்டோம் என்றும் அவர் திட்டவட்டமாக கூறியிருக்கிறார். நீட் தேர்வு போன்றவை ஒழிக்கப்பட வேண்டுமெனில் முதலில் கல்வியை மாநில பட்டியலுக்கு மாற்ற வேண்டும் என்றும், அது மட்டுமே ஒரே நிரந்தர தீர்வாக இருக்க முடியும் என்றும் முதலமைச்சர் விஜய் குறிப்பிட்டிருக்கிறார். ஒருவேளை அதில் ஏதேனும் சட்ட நடைமுறை சிக்கல்கள் இருக்கும் எனில் அவற்றை நிவர்த்தி செய்யும் வரை இடைக்கால தீர்வாக ஸ்பெஷல் கன்கரண்ட் லிஸ்ட் உருவாக்கி அதன் மூலம் மாநில அரசுகளுக்கு அதிகாரம் வழங்க வேண்டும் என்றும் அவர் குறிப்பிட்டிருக்கிறார். அதன் வாயிலாக கல்வி மற்றும் மருத்துவ கல்வி உள்ளிட்ட விஷயங்களில் மாநிலங்களுக்கு முழு அதிகாரம் கிடைக்க வழிவகை செய்யப்பட வேண்டும் என்றும் அவர் வலியுறுத்தியிருக்கிறார். இதுதான் நிரந்தர தீர்வு மற்றும் இடைக்கால தீர்வு நோக்கிய நம்முடைய பார்வை என்றும், இதை கட்சி தொடங்கிய போதே நம் கழகத்தின் சார்பாக நடைபெற்ற கல்வி விருது வழங்கும் விழாவிலேயே ஆழமாக வலியுறுத்தி இருக்கிறோம் என்றும் விஜய் குறிப்பிட்டிருக்கிறார். நமது மக்களின் உணர்வுகளையும் மாணவர்களின் உணர்வுகளையும் ஒன்றிய அரசு மதித்தே ஆக வேண்டும். அதன் வெளிப்பாடாக நீட் தேர்வு அறவே அகற்றப்பட வேண்டும். இந்த சிக்கலுக்கு இது மட்டுமே ஒரே தீர்வு என்பதை மீண்டும் வலியுறுத்துகிறோம் என்றும் முதலமைச்சர் விஜய் குறிப்பிட்டிருக்கிறார். ஜெயஸ்ரீ, விவரங்களுக்கு நன்றி கிருபா.